அப்படிப்பட்ட புண்ணிய புருஷனுடைய மூத்த பிள்ளை ராமன் என்று உலகம் முழுமையும் தெரிஞ்ச பிரபு ராமோ நாம ஜனைஸ்ருதா சரண்யः சர்வபூதானாம் பிதுரும் நிர்தேசபாரகः. சர்வபூதமும் என் பிரபுனுடைய காலில் விழ வேண்டிய ஒரு மூர்த்தி என் ராமன்கிறாள். சர்வபூதானாம் சரண்யங்கிறாள். 1000 பிரம்மாண்டம் சேர்ந்து வந்தா என் பிரபு ரட்சிப்பன் ராமன். அப்படிப்பட்ட பிரபுவாக்க ராமன்கிறாள். சரண்யா சர்வபூதானாம் பிதுரும் நிர்தேசபாரகः. அப்படிப்பட்ட பிரபு வாக்கிய பரிபாலனத்திற்காக காட்டுக்கு வந்தாளாக்கம் பரமவீரன் தசரதனுடைய புத்திராள் 4 பேர்கள்ல பரமவீரன் ரொம்ப குணவத்தமன்கிறாள். அவன் கல்யாண குணகணங்கள்லாம் நிறைஞ்ச பிரபு என் பிரபு ராமன்கிறாள். ராஜலட்சண சம்பன்ன சயுக்தோ ராஜசம்பன. ராஜலட்சக்கரவர்த்தி லட்சணங்கள்லாம் பொருந்தினவனாக்கம். ஆமா, சக்கர ரேகை, யவரேகை, பத்மரேகை, அந்த ரேகைகள் எல்லாம் அவனிடத்துல வந்து பதிஞ்சு கிடக்காக்கம். சக்கரவர்த்தி சின்னங்கள் எல்லாம் அஷ்டைஸ்வரியமையும் பிரபுனிடத்தில் இருக்காக்கம். ஸ்ரீராமனிடத்தில் சொல்றாள். ராஜ்யத்தை விட்டு விட்டு பிதா சொன்னாள் தண்டகாரண்யம் போகணும்னு. ராஜ்யாத்ரஷ்டோவனே வஸ்தும் என் பிரபு பிதாவுக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்தாளாக்கம். எப்படி இருக்கணும் ராஜாவினிடத்துல என்பதை சொல்லுவது போல சொல்றார்கள் லட்சுமணன். ஆமா, தங்க பிரிவாளை பத்தி இருக்கிறத நல்லா சொல்லணும் இல்லையா? நத்வேஷ்டா வித்யதே தஸ்ய நச சத்வேஷ்டி கஞ்சன. எங்க அப்பா தசரதனுக்கு என்ன பெருமை தெரியுமா? உலகத்துல வேண்டாதவரே அவர் கிடையாது. கண்டு வேண்டாதவன்னு நினைச்சவாரும் கிடையாது உலகத்துல. நத்வேஷ்டா வித்யதே தஸ்ய நச சத்வேஷ்டி கஞ்சன. இது ஞானிகளால்தான் இப்படி இருக்க முடியும். இஸ்மான் நோத்விஜதே லோகோ லோகான் நோத்விஜதே யஹ. வாஸ்தவமான பிரம்மவித்து ஆறுனால் உலகத்தை கண்டு அவன் பயப்படப்படாது, அவனை கண்டும் உலகம் பயப்படப்படாது. அப்படி இருந்த ஒரு பிரபு தசரதன். அந்த பிரபுனுடைய பிள்ளைய என் பிரபு ராமன் பித்ருவாக்கியத்துக்காக தண்டகாரண்யத்துக்கு வந்தாள். நான் தம்பியான லட்சுமணன் என்று பெயரு. என் பிரபுனுடைய கல்யாண குணகணங்கள் என்ன தாசனாக ஆக்கி கொடுத்து உனை தாசியம் உபாகதாக அவனுடைய கல்யாண குணகணங்கள்னால நான் கூட வந்துட்டேன் கைங்கரியம் பண்ண. எப்படிப்பட்ட நிலையில வந்தேன் தெரியுமா? என் பிரபுவுக்கு நான் கைங்கரியம் பண்ண. அவன் ஏழ்மை அடைஞ்சு தீனனாய் ராஜ்யம் இல்லாமல் பித்ரு வாக்கியத்துக்காக தர்மம் தான் கத்தின்னு மறுவிருவி கட்டி ஜட சரிச்சு தண்டக வந்த போது நான் கூட வந்தேங்கிறாளா. அப்படி நான் வந்திருக்கிறவையான இதுக்கு வேறு என்ன காரணம் சொல்லணும்? பிரபுவுடைய கல்யாண குணம் தான் காரணம்ங்கிறாள். கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ சுகார்ஹஸ்ய மஹார்ஹஸ்ய சர்வபூதஹிதாத்மனः ஐஸ்வர்யேண விஹீனஸ்ய பரமாசாஸ்ரிதஸ்ய ச. அயோத்தியில விலமதிக்கத்தகாத படுக்கையில் படுத்த பிரபு சுகார்ஹஸ்ய மஹார்ஹஸ்ய. அவன் விலமதிக்கத்தகாத பெரிய அரமனையில வசிச்ச தெய்வம். ஏழையா போன போது நான் கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன். பிரபுனுடைய பெருமை எத்தனை இதுல தெரிஞ்சு போகிறாள் லட்சுமணன். ஹனுமான் இடத்துல அவன் இந்த இடத்துல நம்ம தேசங்களுக்கெல்லாம் தலைவாளான ஒரு பெரியவாள் இங்க வந்தாலையானா என்னமோ ஒரு சம்பந்தம் இருக்கு ராமாயணத்துக்கு அவளுக்கும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. வெறுமனை எங்களால எல்லாம் பேச முடியாது. எது மனசுல பட்டதோ தான் பேசுவோம். அத்வேஷ்டா வித்யதே தஸ்ய நச சத்வேஷ்டி கஞ்சனாங்கிறாள். தேசம் மூக்க கொண்டாடினாள் ராஜாவே தசரதனேங்கிறாள். அந்த சொல்லு சொல்லும் போது அவ வரணுமையான தேசம் மூக்க இன்னைக்கு கொண்டாடணும். நமக்கெல்லாம் புத்தி இருக்கு. சுவராஜ்யம் வந்துடுச்சு. நானும் ஜனநாயகத்துல ஒரு பிரஜை. எனக்கு சொல்ல ரைட் இல்லையோ?
நம்ம தேசம் வாஸ்தவமா க்ஷேமத்தை அடையணுமையான நல்ல மேதாவிகளாய் பரந்த நோக்கத்தோட கூடினவாள் அதுல கலந்துக்கணும். கலந்துதான் நன்னாகும். அதைத்தான் நாங்கெல்லாம் ரொம்ப வேண்டோம். ஏன்னா நல்ல எண்ணம் மட்டும் இருந்தா போறல, நல்லவாளா மட்டும் இருந்தா போறல தேசத்தை ஆடுறதுக்கு. தர்மம் கூட தெரிஞ்சவாளா இருக்கணும். நல்லவாள் நிறைய இருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தர்மத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டு தெய்வத்தை நடத்த நமக்கு ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணணும். அப்படி உண்டு பண்றவாள் ஆறா இருந்தாலும் நமக்கு கவலையே இல்லை. வாஸ்தவமா க்ஷேமத்தை அடைஞ்சுள்ளா, அவளும் க்ஷேமத்தை அடைவாள், நாமும் அடைவோம். இப்படி லட்சுமண சுவாமி